பெண்களிடத்தில் வந்து பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது. பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நிதானமின்மையில் காரணம். நிதானமின்மை காரணமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இதை பாராட்டிக்க மாட்டான், இதை பாராட்டிக்க மாட்டான். அதுவல்ல காரணம். அவர்களுக்கு இது சாராத சில விஷயங்கள் இருக்கு, அவங்கள அழிச்சிடும். அஃப்வன் நிதானமின்மையில் அறிவின்மையில் காரணம் விளங்கிட்டா. அறிவு தெளிவு விளக்கம் எல்லாம் லுப் அவங்கள்ட்ட இருக்கு. ஆண்களை போல பெண்களும் கல்வி கற்கலாம், ஆண்களைப் போல பெண்களுக்கும் விளக்கம் வரலாம், ஆண்களைப் போல பெண்களுக்கு. இதில் எந்த டிஃப்ரெண்டைஸ்லாம் சொல்லலை. ஆம்பளைக்கு தான் படிப்பு வரும், பெண்களுக்கு படிப்பு வராது, அல்லது ஆண்களுக்கு தான் கூர்மையான தன்மை வரும், பெண்களுக்கு கூர்மையான தன்மை வராது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. பெண்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா இந்த ரோசம் சார்ந்த விஷயத்தில். நிதானமான வார்த்தை போயிலாங்க. அறிவு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆணை விடவும் கூட சில பொழுது என்ன செய்யலாம், ஒரு பெண் போகலாம். ஆனால் ரோசம் என்ற பகுதி பெண்களை மிகச்சிரிக்கும். இதில் அவங்க நிதானத்துக்கு வர்றது குறைவு. அவங்கள பற்றி ஒரு விமர்சனமோ போட்டி உணர்வையோ கொடுத்துட்டா அது ஒரு பெரிய இடத்துக்காக என்ன செஞ்சுட்டு வந்துடும். சாதாரணமாக ஒரு பெண் வந்து நாங்கள் வந்து இந்த டவுனில் போய் இந்த கடையில் இந்த உடுப்பை எடுத்துகிட்டு வந்தோம் என்று ஒரு பெருநாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். உண்மையில் அந்த ட்ரெஸ் வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தான்னு வைங்களேன், இவங்க நல்லதாக உடுப்பு எடுத்திருந்தாலும் கூட அது ஒரு கவர்ச்சியாக பட்டுட்டாலும் ஒரு சின்ன ஒரு மன உணர்வு பெண்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்துடும். இதே ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. அதோட சும்மா நம்ம பணத்தை செலவழிச்சிட்டு இந்த உடுப்பு எடுத்துட்டு நான் தட்டிட்டு போய்த்துருவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரமாக அந்த போட்டி உணர்வு என்ன செய்ய உள்ளத்துக்குள்ளே வரும். அதுக்கு பிறவும் நல்ல பெண்கள் பொறுமையை வளர்ச்சி கொள்வாங்க, கட்டுப்படுத்தி கொள்வாங்க. நம்மளும் நல்லா வாங்கிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு அது. ஆனால் ஆரம்ப பிறப்பு வரும், அது ஒரு துளிர் விடும். இது ரெண்டுல நடக்கும். ஒன்றில் அதை விட ஒரு சிறந்த கடைக்கு போகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும், அல்லது இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து தட்டிடணும். என்னது அது என்னதான் வாங்கினாலும் அவ்வளோ காலத்துக்கு பாவிக்காது, கலர் போயிடும், அது போயிடும், கம்பெனி சரில என்று எதையாவது ஒன்று சொல்லணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டு வரும். நல்ல பெண்கள் அதை அப்படியே கண்ட்ரோல் படுத்தி அடக்கி கொள்வாங்க. இதுக்கு பேர் ரோசம். ரசூலுல்லாஹ்கிட்டே வந்து கேட்குறாங்க, என் கணவனுக்கு 2 மனைவிகள், அவருக்கு கொடுக்காதெல்லாம் எனக்கு தந்த மாதிரி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறாங்க. அந்த முதலாம் மனைவிக்கு கொடுக்காதெல்லாம் 2 மனைவி, அவருக்கு கொடுக்காதெல்லாம் என்ன எனக்கு தந்த மாதிரி எனக்கு கணவன்கிட்ட சொல்கிறேன், தரலை, இந்த வெளியே சொல்கிறேன் அந்த மனைவிட்ட, அவர் எனக்கு இது வாங்கி தந்தார் அது வாங்கி தந்தார், ஆனால் உண்மையில் வாங்கி தரல, இப்படி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறேன். இந்த யோசனையே ஏன் வருது, அந்த ரோச உணர்வில் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னது பொய்யான 2 உடுப்பு போடுறதுக்கு சமம். 2 போட்டால் நிர்வாணம் தானே, பொய்யான உடுப்பாய்ந்தா அதுக்கு இது சமம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். ஒரு உடுப்பாக இருந்தாலும் உண்மையான உடுப்பு போடணும், பொய்யான 2 உடுப்பு போட்டால் நிர்வாணமாக தான் என்ன செய்யும் இருக்கும், அதுக்கு சமம் இப்படி பேச வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இதுக்கு பேர் இயல்பான உணர்வு. இந்த ரோச உணர்வை அவங்க கட்டுப்படுத்தினதை தான் அல்லாஹ் தஆலா இதில் என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அறிவு பிரச்சனை அல்ல, ரோச பிரச்சனை. அதனால் இதில் எப்படி வருதுன்னா, அந்த பெண் அந்த பெண் நிதானமான முடிவெடுக்கிறா, அந்த நிதானமான முடிவால் பெரியோரு யுத்தம் என்ன செய்கிறது, தவிர்க்கப்படுகிறது என்ற ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸோ பெண்களுக்கு இந்த பண்பாடு நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய, போராட வேண்டிய ஒரு பண்பாடு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ரோசம் அவர்களை மிகைத்து விடும். அறிவு அவங்களுக்கு இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ஹப லிருப்பிர் ரஜுலில் ஹாசிம், புத்தி கூர்மையான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஆணுடைய லுப் சிந்தனையும் போக்குகின்ற அளவுக்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு 3வது ஒரு அம்சம். அடுத்தது பாருங்க, அதாவது இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா, அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேனே, அறிவுத்தன்மையில் பெண்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை, அதில் வந்து ஒரு ஆணுக்கு கூட அவங்க சமனாக வரலாம், எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை. எது அவங்கள வந்து மிகைக்குதுன்னா, அவங்கள வேறு விஷயங்கள் அந்த அறிவு பகுதியை மிகச்சி செல்வாக்கு செலுத்திடுது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து, அவங்கள்ட்ட அந்த அறிவு சார்ந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு செய்தி படிப்புமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நிறைய தர்மம் செய்யுங்க, நிறைய இஸ்திக்ஃபார் பண்ணுங்க, நான் உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன் என்று சொல்கிற செய்தி படிப்போமே. அதில் ஒரு பெண்மணி எழும்பி ஒரு கேள்வி கேட்பா, நாங்கள் அதிகமாக நரகத்திற்கு என்ன காரணம் என்று ஒரு பெண் கேட்பா. அந்த பெண்ணை வர்ணிச்சு எப்படி வரும்னா, ஃபகாலத் இம்ரஅத்து மின்ஹுன்ன ஜஸ்லா, நல்ல புத்தி கூர்மையுள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் எழுந்து கேட்டாள்னு வரும். அவர்களிலே நல்ல புத்தி கூர்மையுள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் எழுந்து கேட்டாள். அப்போ வர்ணனை எப்படி வருது, அவர்கள்ட்ட நல்ல புத்தி கூர்மையும் இருந்துச்சு, நல்ல தெளிவாக பேசக்கூடிய ஆற்றலும் இருந்துச்சு அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அம்சமாக அவங்களுக்கு கேள்வி கேட்க என்ன செஞ்சது, வைத்தது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் என்ன செய்து வருது. அப்போ அந்த அறிவுத்தன்மையில் என்ன செய்யலை, எந்த குறைபாடும் இல்லை. ரோசம் அவர்களை மிகைக்கும், அதான் அவங்களோட போராட்டமே. அதில் நிதானத்துக்கு வருவது ஒரு போராட்டம் என்றது இந்த செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து நம்ம அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சப்ஜெக்ட். இது இறுதி செய்தியாக நம்ம என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். நிறைய செய்திகள் உண்டு, அடுத்த செய்தி நம்ம டச் பண்ணாமல் இன்னொரு வரமத்தியால் என்ன செஞ்சிடும் போயிடும். இது ஒரு நீண்ட செய்தி தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் பல மனைவிமார்கள் என்று இருந்தால் இயற்கையாக இந்த ரோசம் என்பது பெண்கள் அதில் படைக்கப்பட்டிருக்கிறதால நிச்சயமாக என்ன செய்யும், அது அவங்களை காயப்படுத்தக்கூடிய, அவங்களுக்கு வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் பலதார திருமணம் என்றது. அப்போ அதுக்கிடையில் வந்து ரசூல்லாங்களை போன்ற அதி உயர் குணமுடைய ஒரு அகலாக்குடைய மனிதருக்கு கீழே இருந்ததுனால அவர்களுடைய அதி உயர் ரோசங்கள் வெளிப்படுத்துவதற்கு அவங்க வந்து தாராளமாக பேசுகிறதுக்கு ரசூலாங்க விட்டுருந்தாங்க, விசாலமாக இருந்தாங்க. அப்படி ஒரு விசாலமாக இருந்ததுனால அங்கே பெண்களை புரிந்த ஒரு மனிதர் இருந்ததுனால நீதி வந்து நிறைய நிலைநாட்டப்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹுவோட விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அதிக கரிசனை என்ன செய்கிறாங்க, செலுத்துகிறாங்க. அப்படி என்று சொல்லக்கூடிய விமர்சனம் வருது. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கரிசனை செலுத்துகிறாங்களா அப்படி என்று கேட்டால் நிச்சயமாக அதிக கரிசனை செலுத்துகிறாங்க. ஹதீஸில் நம்ம பார்த்தாலே என்ன செஞ்சிடும், விளங்கிடும். ஆனால் அதுக்கு ஆயிஷா அவங்க வந்து மற்றவர்களை விட தகுதியாக இருந்தாங்களான்னா இருந்தாங்க. என்ன காரணம், மற்ற மனைவிகார் எல்லாரும் விதவிகளாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தாங்க. இவர்கள் 6 வயதில் அக்து நிக்காஹ் நடக்குது, 9 வயதில் குடும்ப வாழ்க்கையில் இணைகிறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு 58 வயசு, யாருமே அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த பெண்கள் விதவைகளாக இருக்கோ திருமணம் முடித்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அவர்களுக்கு அருளாக அமைகிறாங்க. இங்கே ரசூல்லாங்க அருளாக அமைவதைப் போல ஆயிஷா ரதியல்லாஹுவும் ஒரு அருளாக அமைகிறாங்க. அவனோட வாழ்க்கை என்பது ரசூலா மௌத்தாகிற டைமில் 18 வயசு, அதுக்கு பிறகு பிள்ளைகளும் இல்லை. 58 வயசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாங்க வாழ்கிறாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியில் குறை வைக்கல, கரிசனையில் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக் ஃபலா துஆஹித்னி ஃபீமா லா அம்லிக். யா அல்லாஹ், என்னால் முடிஞ்சதில் நான் நீதியாக நடக்கிறேன், உள்ளத்தை என்னை குற்றம் பிடிச்சிடாது, உள்ளம் வளைவை குற்றம் பிடித்து விடாது. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், என்ன வலன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும், நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் பெண்களுக்கு மத்தியில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது, முழுமையான நீதியாக நடக்க முடியாது. உலக ரீதியாக நீதியாக நடந்துடலாம், உல ரீதியாக நீங்கள் நீதியை வாதிட்ட வேணாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதில் அதெல்லாம் சப்ஜெக்டிங்க. அதில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் முறைப்பாடு வருது. ஃபாத்திமா ரதியல்லாஹு பேத்து பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் சார்பாக ஃபாத்திமா ரதியல்லாஹு பேசுகிறாங்க. இப்போ யாருக்கு எதிரான பேச்சுன்னா ஆயிஷா ரதியல்லாஹுவுக்கு எதிரான பேச்சு போய் பேசுகிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹுவோட நாளில் தான் ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறாங்க. அந்த டைமில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் மற்ற மனைவிமார்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யலை, போனதுக்கு எங்களுக்காக நீ ஒன்றுமே அப்படின்னா சரியான ஒரு முறைப்பாடை வைக்கல. ஜைனப் ரதியல்லாஹு அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க, ஜைனப் பின்த் ஜஹ்ஷை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட பேசுங்க, நீங்கள் யுனாஷிதினக்கல் ஆதில் ஃபிப்னத்து அபி குஹாஃபா அபூபக்கரோட மகளுடைய விஷயத்தில் பேசுங்க. இங்கே நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு எதிராக பேச ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விமர்சிக்கப்படுகிறாங்க அங்கே. ஆனால் இந்த 2 பெண்களுடைய விமர்சனத்திலும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினே பாருங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்கிறாங்க பிற்காலத்தில் சொல்கிற டைமில் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா தான் இப்போ வந்திக்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹுக்கு எதிராக பேச. ஆனால் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு குண ரீதியாக கொடுக்கக்கூடிய மதிப்பீடை பாருங்கள். எங்கள்கிட்ட இந்த அறிவு நிதானம் இருக்கான்னு பாருங்கள். பெண்களை, ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண் சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடு எப்படின்னா, வஹியல்லதி கானத் துசாமீனி மின் ஹுன்ன ஃபில் மன்சிலா, நபிகளாருடைய நெருக்கம் என்ற அந்தஸ்தில் என்னோடு போட்டி போடக்கூடிய இடத்துல இருந்தவங்க ஜைனப். அந்த நெருக்கத்தில் குடும்ப ரீதியாகவும் அழகு ரீதியாக அந்தஸ்து ரீதியாக கௌரவத்தில் எல்லாத்துலேயும் போட்டியில் ஈக்குவலாக இருந்தவங்க யாருண்டா, அதாவது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா. முதலாவது சொல்கிறாங்க, வலம் அர இம்ரஅத்தன் கத்து ஹைரம் ஃபித்தீனி மின் ஜைனப். அதாவது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவை விமர்சிக்கத்தான் போகிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பதில்லை, ஜைனப் எல்லாம் விமர்சிக்கத்தான் வந்தாங்க. ஆனால் நீதியை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வலம் அர கத்து ஹைரன் ஃபித்தீனி மின் ஜைனப், ஜைனபை விட தீனில் ஒரு சிறந்த ஒரு பெண்மணியை நான் கண்டது இல்லை. ஏழுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் பெண்களே, நம்ம ஒரு பெண்ணுடைய இயற்கையான அந்த அமைந்து விட்ட மனித இயல்புகளையும் இயற்கையாக அமைந்து விட்ட மனித குணங்களை, அதாவது பண்பாட்டு குணங்களையும் ஒரு புறம் வச்சுட்டு அவங்களோட தீனை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியுமா? நம்மளை பிடிக்கலன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அவனுக்கு தீனே இல்லைன்னு அடிச்சு விட்ருவோம். ஆண்களும் பெண்களும் தான், ஆனால் பெண்களிடத்தில் அதிகமும் இருக்குது. ஆண்கள் தன்னோட போட்டி போகிறவங்க நெருக்கமானவங்கள்ட்ட மட்டும் இருக்குது. ஆனால் பெண்கள் ஜென்ரலாக என்ன செஞ்சுருவாங்க, அந்த தன்னை விட என்றதில் ஒரு போட்டி ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், தனக்கு இதாக இருந்தும் கூட அவங்களோட சில குண இயல்புகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த குண இயல்புகளை விட்டுட்டு தீனை பார்க்குறாங்க. இப்போ ஒருவர் வந்து நம்மளோட கோவப்பட்டு நம்மளுக்கு ஏசிட்டாருன்னு வைங்களேன், நம்ம என்ன சரி இவன்லாம் சொர்க்கம் போகிறது சான்ஸ் இருக்கான்னு கேட்போம்.
அதான் நம்மளே வெறுத்த எவனும் சொர்க்கம் போட்டான், சொர்க்கம் போக மாட்டான். நம்மளே விரும்பின எல்லாரும் சொர்க்கம் போவான். இவர் தான் அடையாளம் சொர்க்கத்துக்கு. இந்த நிலைமையில வந்துடும். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துட்டு வைங்களேன், இந்த மனைவி சொர்க்கம் போவாரன்னு கணவன் நினைக்கிறது இவரோட சண்டை பிடிச்சதுக்காக. அந்த கணவனை மனைவி என்ன நினைக்கிற, இவரெல்லாம் எங்கே சொர்க்கம் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்க 2 பேர் சண்டையை வச்சு சொர்க்க நரகத்தை என்ன செஞ்சிடற, தீர்மானிச்சிடுற. அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருடைய தீன்ன்றது வேறு, அவருக்கு இயல்பாக அமைந்த அஹ்லாக்கும் அவருக்கு பண்பாடுகள் என்று அமைஞ்சதில் அவர் கூட குறைய போராட்டத்தில் இருக்கிறதையும் நம்ம மிக்ஸ் ஆக்கி பார்க்கக்கூடாது. அஹ்லாக்கும் தீன் தான், ஆனால் அவரை போராட்டம் படுறாருன்னா அந்த தீனுக்குள்ளே அவருடைய இயல்பை நம்ம மதிக்கிறோம், அதுக்கான ஒரு ஒத்தடம் கொடுக்கணும், அதை அனுசரித்து போகணும். பாருங்கள்,